வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சிணாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்? யாழ்ப்பாணத்தில் சிறுப்பிட்டி என்னுடைய வீட்டை. இங்கே இருந்து நாங்கள் இப்போ எங்கே போக போகிறோம்டா, திருகோணமலை மாவட்டம். திருகோணமலை மாவட்டத்துக்கு போய் நிறைய கிராமங்களை காணொலியாக பதிவு செய்து பவனீசன் என்ற யூடியூப் சேனலில் பதிவிட போகிறேன். நான் இன்றைய நாளில் தனியைத்தான் போக போகிறேன்னான்னு கேட்டால் இல்லை, பிரபல படப்பிடிப்பாளர் பாருங்க. அதாவது சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி எதிர்பார்ப்பா இருக்கா? நான் உங்களை ஒரு புது மாவட்டத்துக்கு கூட்டிகிட்டு போறேன். திருகோணமலை மாவட்டத்துக்கு நாங்கள் போனாங்க. எங்க போய்க்க போனாங்க? இலங்கையை சுத்தி கொண்டு போய்க்க போனாங்க. இந்த திருகோணமலை பயணம் எத்தனை நாளா திட்டம் போட்டதாக சொல்லும் போது? ஒரு மாதம். உண்மையிலேயே நாங்கள் சிவராத்திரிக்கு முதல் போய் சிவராத்திரிக்கு முதல் போய் சிவராத்திரியே மங்கனோட கழிப்போம் யோசிச்சேன். நம்ம என்ன இருக்கு, நான் திருக்கேதீச்சரத்துக்கு போயிருக்கிறேன், ஆனால் திருக்கோணேச்சரத்துக்கு போனதில்லை. அப்போ எந்த முறை திருக்கோணேச்சரத்துக்கு போவோம்னு திருக்கோணேச்சரத்தில் போய் காணொலியும் பதிவு செய்யலாம்னு யோசித்தோம். ஆனால் காய்ச்சல் வந்துடுது, குழம்பி. அதுக்கு பிறகு போகல. நாளை 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 என்று இன்று அப்படி அறிவாளி கேட்குறேன். கட்டப்படிக்கிறாங்க பழைய நிகழ்வு திறமையா இருக்கு. அது திறமை இதை பார்த்துட்டு பாட்டு வர வேறிய. இந்த காணொளியில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல். யாழ்ப்பாணம் மற்றும் வன்னியில வசிக்கிற உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக பரிசுகளை அனுப்ப விரும்புகிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். www.ssjal.com என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள். சாக்லேட் வகைகள், பூக்கொத்துகள், மரக்கன்றுகள், பழ வகைகள், இலத்திரனியல் பொருட்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட பொருட்களை தெரிவு செய்து உங்களுடைய உறவுகளுக்கு அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் ஆர்டர் செய்து 48 மணித்தியாலத்துக்குள்ள அந்த பரிசுகள் கொண்டு போய் கொடுக்கப்படும். வங்கி சேவை ஊடாகவும் பேபால் மூலமாகவும் இலகுவாக நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். முக்கியமான ஒரு விடயம், இலவசமாக உங்களுடைய அன்புக்குரியவர்களிடம் அந்த பரிசுகள் கொண்டு போய் கொடுக்கப்படும். திரையில தெரிகிற இந்த தொடர்பெண்ணோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். நேரடியாக பதிவு செய்வதற்கு www.ssjal.com என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள். இலவசமாக மரக்கன்று ஒன்றும் வழங்கப்படும். இப்போ போறதுக்கு முதல் நாங்கள் என்ன செய்ய போறோம்னா, வாங்க ஆப்பிள் பழம் வாங்கி சாப்பிட போறோம். இருக்கும் இது என்னன்னு சொல்லுங்க. பார்த்தீங்களா பழத்தை? இதை அப்பா வந்து என்ன சொல்லு, தடியால தட்டி தான் ஒரு ஒண்டாய். இப்போ வேறுங்க கொய்யா பழம் நல்ல பெருசாக, நல்ல முத்தலாக இருக்கணும், நல்ல பெருசாக இருக்கணும். காணுங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பூசுக்குட்டி பூசுக்குட்டி எங்கே போகிறாய், எங்களோட வந்து நீ திருகோணமலையை சுற்றி பார்க்க போறியோ? பூசுக்குட்டி பூசுக்குட்டி இங்க வரடி. ஹொய் ஹொய் ஹொய். நேரம் 11:33. சரி, எங்களோட பயணத்தை தொடங்குவோம் வாங்கோ. சரி, எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம். நாங்கள் தங்கப்போர் ஆறை 218 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இடப்பக்கம் பாருங்க. நாங்கள் இப்போ பயணம் செய்ய போகிறது மணலாறு வீதியால். அதாவது முல்லைத்தீவுக்கு போய் மணலாறு ஊடாக தான் நாங்கள் புல்மோட்டை போய் திருகோணமலை நகர பகுதிக்கு இல்லை, நிலாவளிக்கு போக போகிறோம். அதுக்கு 218 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. ஆனால் இதுவே வவுனியாவுக்கு போய் நாங்கள் தங்க போகிற இடத்துக்கு போகிறதுன்னா 238 கிலோமீட்டர் போவோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முக்கியமான கோயில்களில் ஒன்று மட்டுவில் பன்றி தெளிச்சியம்மன் கோயில். இன்னைக்கு முதலாவது பங்குனி திங்கள். அப்படித்தான் கடைசி பங்குனி திங்களுக்கு அதிகமான பக்தர்கள் வருவார். கடும் வெயிலாக இருக்கின்ற ஒரு வெறுப்போட பயணம் செய்தால் கொஞ்சம் மப்பும் மந்தாரமாக மாறி இருக்குது. ஆனால் இது தொடருமானு தெரியல. இப்படியே இருந்தால் நல்லா இருக்கும் போகிறது. வெயிலே இல்லை பாருங்க. இந்த கடையில் எங்களுக்கு ஒரு பொருள் வாங்க வந்தாங்க. அது என்னன்னு சொன்னால் சென்டப்ரஸ். அதை வாங்கி சாப்பிட்டு கொண்டு தான் ஓட போகிறோம். ஆமாம், இன்னும் வெயில். திருகோணமலைக்கு போய் முடிகிற கடையில் நான் கருத்து போடணும்னு கவலையாக இருக்கும். ஓகே, நல்ல வெள்ள தானே. முல்லைத்தீவு நகர பகுதிக்கு வந்துட்டோம். எங்கள் தம்பி நகரத்தை காணையில் எல்லாம் வயல்வெளியாகவும் தரவையாகவும் இருக்குன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு விளங்குது. அப்படியே திரும்பி பாருங்க. இந்த பக்கமாக போனால் 100-200 மீட்டரில் முல்லைத்தீவு நகர பகுதி. இந்த பக்கம் இப்படி போய் வார சந்தையால் இடப்பக்கம் திரும்பி நாங்கள் இப்போ திருகோணமலைக்கு போக போகிறோம். இங்கே பண்ணி அன்னக்குடில்
நான் உள்ள சாப்பிட வந்த நாங்கள் சோறு இல்லை, அதனால நாங்கள் பாருங்க 4 பூரி வாங்கினாங்க. 4 நாளில் அவருக்கு 2, எனக்கு 2. நாங்கள் உங்களுக்கு என்ன குழம்பு இது? முட்டை குழம்பா? முட்டை குழம்பு இது குழம்போட தொட்டு சோறு சாப்பிடுவோம் தான் சோறு. நல்லா முட்டை குழம்பு, அடுத்தது பூரி. முல்லைத்தீவு நகரப்பகுதியிலிருந்து முல்லைத்தீவு முள்ளியவளை வீதியால் முள்ளியவளை போகிற பக்கம் வரும்போது கொக்குளாய்க்கு திரும்புகிற சந்தி இருக்குது. இந்த கொக்குளாய்க்கு தான் திரும்பி போகுது. ஆனால் நீங்கள் பழைய நீதிமன்ற சந்தி இல்லைண்டா எரிபொருள் நிரப்பிய பெட்ரோல் செட் சந்தி இருக்கு வந்தீங்கன்னா இதில் இருக்குது அந்த கடை. நான் முதல் சோறு இல்லைன்னு கவலைப்பட்டுனாங்க, இப்போ பூரி வாங்கி சாப்பிட்டுனாங்க. நான் சொல்கிறத விட எப்படி இருக்கு உண்மையை சொல்லணும். நாச்சாச்சிக்கு குழம்பு எப்படி இருக்கேன்? குழம்பு தாங்க. நான் முதல்ல முட்டை குழம்பா, முட்டையெல்லாம் விட்டாமல் இருக்குன்னு யோசித்தேன். ஆனால் சாப்பிடும்போது சாதுவான புளித்தன்மை, உரைப்பு, அளவான உப்பு எல்லாம் சேர்ந்து அந்த குழம்பு அவ்வளவு சுவையாக இருக்குது. கொஞ்சம் வேறு அதோட முட்டையும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கு. நீங்கள் குழம்பு தாங்க செஞ்சு வேணும். என்ன தான் போய் வேணும்னா நீங்கள் எதுவுமே இன்னும் சாப்பிடல. சாப்பிட்டாச்சு. சோறு கறி இல்லை, இல்லை சோறு கறி இடையே இருக்குது. மரக்கறி சாப்பாடு 250, முட்டை சாப்பாடு 300, மீன் சாப்பாடு 350, நண்டு சாப்பாடு நண்டுலாம் இருக்கும். நண்டு சாப்பாடு 350, கோழி சாப்பாடு 450, கருவாட்டு சாப்பாடு 280, ஆம்லெட் 100 ரூபா. ஆனால் நாங்கள் எல்லாம் பாய் ஓடுது பார்க்க. ஆனால் இல்லை, முடிஞ்சு. நாங்கள் வந்த நேரம் பிளச்சு போச்சு. வந்த நேரம் 2 மணி ஆச்சு தான் நிறைய. அதனால் நாங்கள் வந்து இங்கே என்ன இருக்கோ அதை வாங்கி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை. பூரி சாப்பிட்டுனாங்க. ஒரு பூரி குழம்போடு தருவார்கள் 50 ரூபா. ஆனால் நாங்கள் முட்டை குழம்பு வாங்கினாங்க. அப்போ 150 ரூபா முட்டை குழம்பு. 4 பூரி சாப்பிட்டேன் நான், தம்பி 3 பூரி, 3 முட்டை குழம்பு. இது 100 ரூபா. இது 100 ரூபா. அம்மா இது எவ்வளோ கால கடை இருக்குது? உம்மன கடை வந்து எவ்வளோ காலம் சரி. இது 100 ரூபா. வேண்டி கொடுத்துருவோமா? டீ காய் சாய் உப்படாடி உப்பு போட்டுருக்கு. என்னன்னா உடம்புக்குள்ள குளிரோட்டினால பயணம் போக வெயில் கொஞ்சம் நம்மளை கரப்பாக்கத்தான் போகுது. இந்த சந்தி இதில் இருக்குது. அதுதான் நாங்கள் சாப்பிட்ட உணவகம். கொக்குளாய் முனைக்கு போய் இந்த கடல் நீர் ஏறிய படகால கடந்து புல்மோட்டைக்கு போகலாம்னு யோசிச்ச நாங்கள். ஆனால் அதை விட மணலாறு வீதியால் போகிறது பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே அந்த படகால போயிருக்கிறோம் தானே. நீங்கள் இலங்கையை சுற்றி வந்த காணொலியை பார்த்தா அதில் நாங்கள் படகால போயிருக்கிறோம். ஆனால் மணலாறு வீதியால் போய் கிணகாலம் இப்போ அந்த பகுதி எப்படி இருக்குன்றதை பார்க்குறதாகவும் போகும். அதனால் இந்த மணலாறு வீதியால் போகும். திரும்ப நேரம் போயிருந்தால் கொக்குளாய் முனைக்கு போயிருக்கிறோம். திருகோணமலையில் நாங்கள் தங்குற இடத்துக்கு போகிறதுக்கு இன்னும் 81 கிலோமீட்டர் பயணம் செய்யும். இப்போ நேரம் 3 மணி 5 நிமிடம். இந்த காட்சியை பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்குது. வலப்பக்கம் குளம், இடப்பக்கம் வயல்வெளி. இந்த குளத்தை பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்குது. இப்படி எந்த இடத்து பாருங்க, உண்மையாக சொல்லில் அடங்காது, வார்த்தையில் அடங்காது. ஏன் சொல்லுங்க,
எருமை மாடுகள் குளித்து கொண்டிருக்கின்றன. அதுக்கு மேலே கொக்குகள் வந்து விளையாடி கொண்டிருக்குது. தலையாட்டின்னு பார்த்தீங்களா? அங்கங்க அதில் பாருங்க ஒரு எருமை மாடு. அங்கங்க தலையாட்டினாலும் கொக்கு. ஆனால் சிறப்பாக இருக்கு இந்த காட்சி. ஓ தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம். நீங்க ஊர் 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 எந்த ஊர்? எந்த ஊர்? ஜனகபுரம். ஜனகபுரம். உங்களோட அப்பா ஊர்? மாமா கால்கம். எப்போ இங்கே வந்தது? 2009. 2009 தான் நீங்கள் இங்கே வந்தது. தமிழாக்கள் இல்லையா இங்கே? இந்த தமிழாக்களுங்க தமிழ் சந்தோஷமா வாழுங்க. மாடுதாளா? சரி சரி, சந்தோஷமா வாழுங்க. நாங்கள் இப்படி சரி சரி. கண்ணை கவரும் காட்சிகள், கையை விட்டு போனதே. இந்த வீதியால் பயணம் செய்யும்போது உண்மையிலேயே அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது காட்சிகளை பார்க்கும்போது. ஆனால் கடந்த காலத்தை நினைக்கும் போது மனவருத்தம். இந்த பகுதியில் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் முன்பு தமிழ் பெயர்கள், இப்போ எல்லாம் சிங்கள பெயர்களாக மாற்றி வச்சிருக்கிறார்கள். வலை பக்கம் பாருங்க குளம். தங்கப்போகிற இடத்துக்கு இன்னும் 58 கிலோமீட்டர் பயணம் செய்யும். இந்த கடும் வெயிலுக்குள்ளால் பயணம் செய்து வரோம். இதே நொறுங்குதாப்பா வெயில். மத்தியானம் அடித்த மாதிரியே அடிக்குது, ஆனால் வெப்பம் குறைவாக இருக்குது. அது எப்படி சாத்தியம்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் உண்மையிலே அப்படி தான் இருக்குது. வெறியே இல்லை இந்த வெயில், மாலை வெயில். ஆனால் மத்தியான வெயிலுக்கு முகமெல்லாம் வெட்டிச்சது, கையெல்லாம் வெட்டி எரியுன்னு இருக்குது. இதை விட இது ரொம்ப நாள் முடிஞ்சதா? இன்னும் 15 நாட்கள். அது இந்த உங்களுடைய அந்த விரதம் என்ன மாதிரி நோன்பு? நோன்பு இப்படித்தானே சொன்னாக்க பகல் முழுக்க கிடந்துட்டு பகல் முழுக்க சாப்பிட்றதே இல்லையா? ஒவ்வொரு நாளுமா? எத்தனை நாளைக்கு? 30 நாளைக்கு. 30 நாளைக்கு பகலே சாப்பிட்றது இல்லை. அப்போ இரவு பேரிச்சம்பழம் வேண்டிய மாதிரி சாப்பிடலாம். உருளைக்கிழங்கு பேரிச்சம்பழம் மட்டும் வெட்டிக்கு எடுப்பாங்க. இது வந்து சாப்பிட எடுப்பாங்க. 6 மணி பிற மாதிரி வாங்கிக்கிட்ட பிறகு நோம்பு திறந்தால் அங்கே விடிய 3 மணி மட்டும் சாப்பிடலாம். பகல் முழுதும் சாப்பிடலாம். அது இப்படி அப்புறம் 3 மணி மட்டும் சாப்பிடலாம். பிறகு 3 மணி பிறகு சாப்பிட்டு ஓடு இருந்தால் அடுத்த நாள் மாதிரி தான் சாப்பிடலாம். அடுத்த நாள் 6 மணி பிறகு தான் சாப்பிடலாம். அதாவது நீங்கள் அதிகாலை 3 மணி வரைக்கும் சாப்பிடலாம்ன்றீங்களா? இரவு 6லேருந்து பொழுது 6லேருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் சாப்பிடலாம். ஆனால் அப்படி சாப்பிடுவேணுமா? என்ன ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன். அது நோன்பாயில் என்ன சாப்பிட்டு படுத்துட்டாங்க. திருப்பி 3 மணி தொடங்கும். அந்த 30வது நாள் நீங்கள் ஏதாவது விசேடம் இருக்குமா? ஒரு அமைச்சு நல்ல இறைச்சி கறியில் வச்சு. அது 6 மணிக்கு பிறகு தானா? இல்லை, அந்த ஆண்டு வேலைக்கு சாப்பிடும். எல்லாம் முடிஞ்சு, நோம்பெல்லாம் முடிஞ்சு. ஆனால் பகலில் தண்ணி குடிக்கலாமா? தண்ணி குடிக்கக்கூடாதா? ஒன்றுமே இல்லை. வாய் நினைக்கவே கூடாதா? வாய் நினைக்கலாம், கொப்பளிக்கலாம், கூடாது. தண்ணி விழுங்கக்கூடாதா? அப்போ உங்கள் உடம்புக்கு 29-30 நாள் பகலில் தண்ணியோ எதுவும் இல்லை. சரி, நிறைய துவாக்கள் மேய்ந்துச்சு. எருமை மாடுகள் பாருங்க.
மாறி உள்ள வேலை சொல்லி நேரம் மாலை 5:16 நாங்கள் திருகோணமலை நிலாவளிக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் நிற்கிறதுக்கு யோசிச்சாங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் நாங்கள் இப்போ இதில் இருந்து 13 கிலோமீட்டர் பயணம் செய்வோம். அங்கே போவோம். இந்த இடத்துல பாருங்க. இப்போ நாங்கள் அலெக்ஸ் தோட்ட சந்தையில் நிற்கிறோம். இங்கே இருந்து நாங்கள் தங்க போகிற அறைக்கு போகிறோம். அறைக்கு போனால் இன்றைக்கு ஒரு நல்ல நித்திரை ஒன்று போட்டால் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா? சுத்தியாத இடத்துல தான் நிற்கிறோம். யாழ்ப்பாணத்தில் இருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்கி திருகோணமலைக்கு போகிறோம்னு சொன்னாங்க. திருகோணமலையில் நிலாவளி என்ற இடத்துல இருக்கிற திருமலை பார்க் என்ற ஒரு விடுதி, இங்கே தான் வருவோம்னு யோசிச்சு நாங்கள். ஆனாலும் திருகோணமலை நகரப்பகுதியை நோக்கி கொஞ்சம் போய் வர வேண்டியதாக போச்சுது. ஏன்னா நாளைக்கு இங்கே நிலாவளியில் ஒரு முக்கியமான காணொளி ஒன்று பதிவு செய்யணும், ஒரு விளம்பரம் சார்ந்த காணொளி. அப்போ அதை பதிவு செய்யணுமெண்டா இங்கே நின்று பதிவு செய்கிறது எல்லாம். அடுத்தது நாங்கள் நிலாவளி பக்கம் இருக்கிற ஊர்களை காணொலியாக பதிவு செய்யணும்னு யோசித்ததால் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். எதிர்காலத்தில் திருகோணமலையினுடைய மற்ற பகுதிகளுக்கு போவோம். இப்போ உங்களுக்கு ஒரு விடயம் காட்டுறேன், சிந்திக்க வேண்டிய விடயம். கட்டாயம் சிந்திச்சு பாருங்க. சரியா? யாழ்ப்பாண நகர பகுதியால் ஆனையிறவுக்கு வந்து ஆனையிறவால் அப்படியே வந்து மாங்குளம், முல்லைத்தீவு அப்படி வரலாம். நீங்கள் பாருங்க, முல்லைத்தீவு, கொக்குளாய், நிலாவளி, இதில் ஒரு பாலம் அமைச்சு விட்டால் அப்படியே நேர வரலாம். ஆனால் அந்த பாலத்தை அமைக்கிறார்கள் இல்லை. இப்போ இப்படியே அவதானித்து பார்த்தா நீங்கள் வடக்கில் இருந்து கிழக்கு மாகாணத்துக்கு வரணுமெண்டா இந்த பிரதான வீதியால் வந்து தான் வரணும். எப்படியோ நீங்கள் அனுராதபுரத்துக்குள்ளே வரணுமென்ற ஒரு சூழல் வருது. விளங்குதா உங்களுக்கு இப்போ நிலைமையும்? ஆனால் முக்கியமாக அது தேவை. இப்போ இந்த இடத்த எடுத்துக்கொண்டா சொல்லலாம், இதில் வந்து வில்பத்து சரணாலயம் இருக்குன்னு, தேசிய பூங்கா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பகுதியை எடுத்துக்கொண்டா இதில் சொல்லலாம் ஜால தேசிய பூங்கா, குமண தேசிய பூங்கா இருக்குண்டு என்ன. ஆனால் இந்த இடத்துல ஒரு பாலம் தான் போட வேண்டியிருக்கு. அதை போட்டு இணைச்சி விடலாம் தானே. ஏன் அப்படி நடக்குது எனக்கு தெரியல. இல்லை சந்தேகம் தான் கேட்குறோம், தெரிஞ்சவர்கள் சொல்லுங்க. இப்போ நாங்கள் தங்கியிருக்கிற அறையை காட்டுறோம். இதெல்லாம் தங்கியிருக்கிறாரு. கூடுதலாக எல்லாருமே சொல்கிறது, தம்பி நீங்கள் போகும்போது அந்தந்த இடங்களில் இருக்கிற அறைகளை காட்டுங்க, எந்த அறை நல்லா இருக்குன்றதை காட்டுங்கோண்டு. நாங்கள் இன்றைய நாளில் தங்கி இருக்கிறது திருகோணமலையில் இருக்கிற திருமலை பார்க். இந்த அறை நாங்கள் குளிரூட்டப்பட்ட அறையாக தான் எடுத்திருக்கிறோம். இப்போ நீங்கள் இதுக்கு குளிரூட்டப்பட்ட அறை எடுக்கணும் மட்டும் யோசிப்பீங்க. ஒரு கதைக்கு இங்கே வந்து மின்விசிறி மட்டும் போதும்னு சொல்லி போட்டு படுத்துட்டு அறை கொஞ்ச நேரத்தில் குளிரூட்டப்பட்ட அறையாகவும் கேட்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு அதைப்பான தன்மை இருக்கும் இந்த காலப்பகுதி. பங்குனி வயது, பங்குனி தானே இதான் அறை. இங்கே வந்து நாங்கள் இந்த அறையை தேர்வு செய்திருக்கிறோம். ஆனால் 2 பேர் தங்குறதுக்கு அந்த பக்கம் அறை இருக்கு. என்ன 2 பேர் தங்குற அறை இருக்கு. ஆனால் அன்றைக்கு எங்களுக்கு அந்த 2 பேர் தங்குற அறை தர முடியாத சூழ்நிலையாக இந்த அறையை தந்திருக்கிறார்கள். ஆனால் 2 பேர் தங்குற அறை நாங்கள் அந்த அறையை கேட்டாங்க 2500 ரூபான்னு சொன்னார்கள். அது குளிரூட்டப்பட்ட அறையாக இருந்தால் 4000 ரூபாய் அந்த மாதிரி சொன்னது அந்த அறை. இந்த அறை கொஞ்சம் விலை கூடவா இருக்கு. 3 பேர் தங்குறதுக்கான அறை. நாங்கள் 2 பேர் தான் தங்குறதால பரவாயில்லை. இங்கேயே நாங்கள் படுத்து நித்திரை போடலாம். 2 நட்டு அப்படின்னு எல்லாம் இருக்குது. அது எல்லாருமே வந்த உடனே குளியல் அறையை தான் பார்ப்பார்கள். குளியல் அறையை பார்க்கணும். சரி, அப்படி வாங்க வெளியில. நாங்கள் வந்திருக்கிற குளியல் அறை தரமா இருக்கு. வேறு அறைக்குள்ள நீங்கள் வந்துட்டு பர்மிஷன் உங்களை நம்பி இங்கே வந்துச்சோம் என்ன மாதிரி சொல்லக்கூடாது. இது கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் இல்லை. ஆனால் நாங்கள் வரும்போது அதை பார்க்குறத பகிர்ந்து கொண்டோம். இந்த மாதிரி உறுப்பு போடுறதுக்குரிய இது இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி இதில் ஒரு எப்படி சொல்கிறது, அது இருக்கு கட்டடா. இது கட்டடா ஒரு இருக்கை மாதிரி தான் செய்திருக்குது. அடுத்தது இதில் ஒரு மேசை கதிரை இருக்குது. நாங்கள் இப்போ குளிக்கிறதுக்கு போவோம். வாங்க. இன்றைக்கு வரும்போதும் அவ்வளவு வெக்க, அந்த வெக்கைக்குள்ளால பயணம் செய்து வந்து ஒரு கடையில் ஏதாவது குளிர்பானம் வாங்கி குடிக்கும்போது, அதுவும் நாங்கள் இன்றைக்கி என்ன குடிச்சினாங்க, பப்பாசியா தேசி பழச்சாறு குடித்தாங்க, எலுமிச்சை பழச்சாறு. அது அப்படியே குடிக்கும் போது உள்ள இறங்கும் போது வந்து அந்த குளிர்மையதை சொல்லிடாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இவ்வளவு வெக்கையோட பயணம் செய்து வந்து இந்த நீச்சல் தடாகத்துக்குள்ள நீந்தும் போது, இப்போ உள்ளுக்கு அறைக்குள்ள குளிச்சிருந்தா இந்த அளவு குளிர்மை தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல.
இந்த மாதிரி இதுக்குள்ள நீந்துறதுன்னு சொல்லல, அது என்ன நீந்துறதுன்னு சொல்லலாமா நாங்க நீந்துறதுமா? ஆனா அப்படி சொல்லி நீ தர மேல நிக்குது தெரியும். உடம்பு இப்படி எந்த எப்படி இருக்குன்னு பாரு, கொஞ்சம் தூரத்துல பார்க்க சிரிப்பா தாங்க. அப்படிதான் இருக்கு. அதான் திருப்பி வந்தது. அந்த அளவு வெக்கைக்குள்ள பயணம் செய்து வந்து உடல்ல எல்லாம் சூடு பட்டு அந்த அளவுக்கு ஒரு வெறுப்போட வந்தாங்க. இது அறைக்குள்ள குளிச்சிருந்தா சொட்டு தண்ணி வரும், குளிச்சுட்டு அது முடிஞ்சிருக்கும். ஆனா இது வந்து நல்ல சுகமா இருக்கும். உண்மையிலேயே கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வாரம். சரியா, எங்களுடைய பயணம் எப்படி இருந்ததுன்றதை நீங்க பார்த்துருப்பீங்க. உண்மையான அனுபவத்தை நான் சொல்றேன். அதுக்கு முதல் உண்மையான அனுபவத்தை சொல்லுவோம். பொறுத்து போச்சு. என்னடா ஒரு பயணம் வரைக்கும் பொறுத்து போய் வந்து நிக்கிற? உண்மையா கதையை சொல்றதில்ல, உண்மையை தான் சொல்லுவோம். அப்போ பொய் சொல்லுவோம், பொய்யா சொல்லுவோம், பொய்யா சொல்லுவாங்க. பொய்யா சொல்றாங்க. நல்லா இருந்தது வந்தது. உங்க நீ வெயில் பல்ல காட்டு மட்டும் சொல்லுவார்கள். பல்ல காட்டி கொண்டு தான் இருந்தேன். எல்லாரும் கூடுதலா பாக்குற எல்லாருமே இப்படிதான் இல்லை, எல்லாருமே ஏதோ ஒரு வெறுப்போட போற மாதிரி போயிடும். ஆனா என்ன காரணம், வெயில் கண்ணுக்கு குத்துறதால இப்படிதான் எல்லாரும் போறாரு. இந்த முகத்தை நீங்க தொலைக்காட்சிகளில் பார்த்தா கொஞ்சம் பார்க்க இல்லாம தான் இருந்திருக்கும், சமாளித்து கொள்ளுங்க. இப்ப இந்த காணொலியில இருந்து விடைபெறும் நான் என்று உங்கள் நண்பன் தட்சிணாமூர்த்தி பவனீசன். பாத்தீங்களா, பேரங்க சுருக்கமா சொல்லி இருக்குதா என்ன மக்களே? இந்த திருகோணமலையிலேருந்து யாராவது பார்த்தா சொல்லுங்க, திருகோணமலையிலேருந்து இந்த இடங்கள் நல்லா இருக்கும் என்று மறக்காம சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.